நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் வினோத் குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லை ஸ்டைலில் ஒரு கோழி வறுவல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ். நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த நெல்லை கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த நெல்லை கோழி வறுவலுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வேணும். நம்ம ஸ்க்யூஸில் எடுத்து வச்சுருக்கோம். காய்ந்த மிளகாய், லெமன் ஜூஸ், எலுமிச்சம்பழம் சாறு, அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகத்தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், ஃபைன் சாப்டு ஆனியன், சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் லெமன் ஜூஸ், தப்பாக சொல்லிக்கிட்டு தெரியுதா, வெங்காயம், தேவையான அளவு உப்பு. தேவையான பொருட்கள் உள்ளதான். மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-14 இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். நானும் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு ஒரு ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த சிக்கனுக்கான மேரினேஷன் மசாலா நம்ம பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனோட சுவையே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அந்த கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த சிக்கனுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அது எப்படி பண்ண போகிறோன்னு நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி இந்த பேன் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும். இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சிக்கனுக்கு கோழிக்கு தேவையான மசாலா பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு 2 எலுமிச்சம்பழம் நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். அடுத்தது வந்து ஜீரகத்தூள். அடுத்து வந்து மிளகாத்தூள். ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், ஒரு 1/2 கப்பு ஆனியன்ஸு, தேவையான அளவு உப்பு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நசுக்குன பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகா. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த செய்முறை. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரக பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், சிக்கன் பிரெஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து இதில் நல்லா உட்காரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நெல்லை ஸ்டைல் கோழி வறுவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கன் 65 மாதிரிலாம் இருக்காது. இதை அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி சுற்றி இந்த ஃபைன் சாப்டு ஆனியன்ஸு, இந்த மசாலாலாம் இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்த மசாலாலேயே. இப்போ இந்த நெல்லை ஸ்டைல் கோழி வறுவல் வந்து மேரினேட் பண்ணிட்டோம். நல்ல மசாலாலாம் போட்டு ரெடியாக இருக்குது. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறணும் இந்த மசாலாவில். சப்போஸ் நீங்கள் இன்னும் நிறையா வந்து சுவையாக இருக்கணும்னு நினச்சின்னா ஒரு நாளைக்கு லஞ்ச் இருக்குது, ஒரு மத்தியானம் சாப்பாடு இருக்குது அப்படின்னா நாளே நீங்கள் மசாலா பண்ணிக்கிறோம், நீங்கள் ரேப் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இந்த நெல்லை ஸ்டைல் கோழி வறுவலுக்கு முக்கியமாக தேவை வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ். நல்லா எண்ணெயில் கோல்டன் ப்ரௌன் வதக்கின வெங்காயம் வேணும். அதுக்கு இந்த சூடான ஆயிலில் இந்த வெங்காயத்தை போடுறோம். நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌனில் வரணும்.
ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்துட போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சி மிளகா எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். நம்மகிட்ட இருக்கிற கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது சவுத் இண்டியன் ஸ்டைலில் நெல்லை ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைங்கிறதுனால இது ரொம்பவே அமக்கலமாக இருக்கும். ஃபைனல் அவுட்புட்டு பார்க்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது பியூர் நெல்லை கிராமத்து ஸ்டைல்னால காஞ்சி மிளகாலாம் காம்பு கூட எடுக்கலை, அப்படியே டைரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா வடி அனுப்பணும். இந்த பவுலில் மாற்றிக்கிறோம். இந்த நெல்லை ஸ்டைல் கோழி வறுவல் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் வந்து எண்ணெயில் நல்லா பொன்னுறவில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இதை தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா முக்கியமாக நம்ம சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஊறிக்கிட்டு இருக்க சிக்கனை இதை அடுத்தது பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து ஃபுல்லாக இந்த கண்டென்ட் தான் கொடுக்க போகிறோம். மேலே வெங்காயமும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் தான் போட போகிறோம். அந்த சிக்கனை நீங்கள் புட்டு சாப்பிடும்போது அந்த காஞ்ச மிளகா கடிச்சிக்கிட்டு அந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிடும்போது தான் அதுக்கு வந்து சுவை. அதுதான் இதோட யூனிக்னஸ்ஸு, இதோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால் இதை தனியாக ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேன் சூடாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து அடுத்தது இந்த பேனில் வைக்க போகிறோம். இது ரொம்ப வந்து சிக்கனில் வந்து ஒட்டுதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அந்த ஆனியன்ஸு அந்த முருவலா அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் சாப்பிடும்போது. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஷாலோ ஃப்ரையே, டீப் ஃப்ரை கிடையாது. நம்ம எண்ணெயில் உள்ளே போடல, வந்து பேனில் போட்டிருக்கோம். சுற்றி அந்த மசாலா தான் இருக்கும். இப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மீட்டு ரொம்ப சாஃப்ட்டுங்கிறதுனால ஒரு சைடு குக் ஆகிருக்கு. நம்ம டர்ன் பண்ணி போடுறோம். ஆயில் ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஓரத்தில் கோல்டன் ப்ரௌனாக இருக்கிற வெங்காயம், அந்த பூண்டு, இடித்த பூண்டு, அப்புறம் அந்த பச்சை மிளகா, இது எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி அந்த சிக்கனோட ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோடு எடுத்து தான் நம்ம பிளேட்டிங் பண்ணுவோம். அது அந்த சிக்கனை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது அந்த பூண்டு, அப்புறமா அந்த மேலே போடுற வெங்காயம், அந்த காஞ்ச மிளகா கடிச்சிக்கிட்டு சாப்பிடும்போது தான் இதுக்கு வந்து தனி சுவை, அதுக்கு ஒரு தனி ஒரு சிக்னேச்சரு. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் இதை சாப்பிட்ணும். முக்கியமாக இந்த சிக்கன் மாதிரிலாம் இதை சாப்பிட முடியாது. சிக்கன் வந்து சாஃப்ட் மீட்டு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பழைய எபிசோட்ஸ்லாம். ஸோ சீக்கிரமே குக் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்குது. இந்த சிக்கன் ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா குக் ஆகிரும். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம எடுத்து அப்படியே நம்ம பிளேட்டில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். இந்த 1 மினிட்டுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நெல்லை ஸ்டைல் கோழி வறுவல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். இது எப்படி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்துடலாம். ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த ஆனியன்ஸு அந்த இதெல்லாம் ஃப்ளேவர்லாம். இதில் நிறைய மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளேட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். முதலே சொன்ன மாதிரி இதில் நிறைய மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா இதை சாப்பிட்றவங்க திரும்பி வந்து அடுத்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணும்போது கேட்கணும், எனக்கு திரும்ப பண்ணி கொடுங்க, அன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணிங்களேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிக்னேச்சரான ஒரு ப்ராடக்ட் இது, அதுவும் திருநெல்வேலியில். ஸோ இந்த நெல்லை ஸ்டைல் கோழி வறுவல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, எம்மியாக இருக்குது ப்ரெசன்டேஷனு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அதில் போடுறீங்க. ஸோ இந்த சிக்கனை நீங்கள் பிரெஸ்ட் பீஸ் கட் பண்ணி சாப்பிடும்போது காஞ்ச மிளகாவும் நீங்கள் கடிச்சிக்கலாம். இந்த சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த நெல்லை ஸ்டைல் கோழி வறுவல் இப்போ ரெடி ஆகிடுச்சு.
காரசாரமான ஒரு கோழி வறுவல்னால் அது நம்ம நெல்லை ஸ்டைல் கோழி வறுவல் தான் அப்படி சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மசாலா லோடட் மசாலா, நிறையா ஃபைன் சாப்டு ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து கருவேப்பிலை, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இடித்த பூண்டு, இது எல்லாமே வந்து நம்ம மசாலாவில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ரெசிப்பியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் டாக்டர் ஷெஃப் வினோத் குமார் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மேலும் வரும் அடுத்த ஒரு வித்தியாசமான டெம்ப்டிங்கான சுவாரஸ்யமான ரெசிபிஸ் உங்களுக்கு வந்து சென்றடையணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் வினோத் குமார்.